மாணவர்களே, இன்று நாம் காண இருக்கும் பகுதி 10ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் புவியியல் பகுதி. ஏற்கனவே புவியியலில் தொகுதி 2இல் 2 பாடங்களை பார்த்தோம். பிறகு தொகுதி 1இல் 4 பாடங்களை பார்த்து விட்டோம். இப்போது 5வது கடைசி பாடம். ஆக புவியியலில் குருவினாக்கள் முடிந்து இந்த பகுதியோடு முடிவடைகிறது. இனி அடுத்து நாம் புவியியலில் 5 மார்க் கேள்விகளை பிற வகுப்புகளில் பார்ப்போம். இப்போது பாடத்திற்கு வருவோம். மனிதவள மேம்பாடு என்பது என்ன? டாக்டர் மெஹப் உல்லக் என்பவரின் கூற்றுப்படி மனிதவள மேம்பாடு என்பது கல்வி, உடல்நலம், சுகாதாரம் ஆகியவற்றை மக்களுக்கான வாய்ப்புகளை வழங்கும் ஒரு செயல்முறையாகும். 2ஆம் கேள்வி, பன்னாட்டு வணிகம் என்றால் என்ன? 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட நாடுகளுக்கிடையே நடைபெறும் வணிகம் பன்னாட்டு வணிகம் என்று அழைக்கப்படுகிறது. ரயில்வே போக்குவரத்தின் நன்மைகள் என்ன? ரயில்வே போக்குவரத்து தேசிய ஒருமைப்பாட்டை வளர்க்கிறது. 2வது, வணிகம், சுற்றுலா ஆகியவற்றை மேம்படுத்த உதவுகிறது. 3வது, போக்குவரத்தின் நன்மைகள் என்ன? போக்குவரத்து ஒரு மலிவான செயல்முறையாகும். இது எல்லா மதத்தினருக்கும் மிகவும் மலிவான ஒன்றாகும். 5ஆம் கேள்வி, தகவல் தொடர்பு என்றால் என்ன? தகவல் தொடர் என்பது எண்ணங்கள், பரிமாற்றங்கள் ஆகியவற்றுக்கான முறையே தகவல் தொடர்பாகும். தகவல் தொடர்பை 2 வகையாக பிரிக்கலாம். தனிமனித தொடர்பு, பொது தகவல் தொடர்பு என்று பிரிக்கலாம். இந்த புவியியல் பகுதியில் உள்ள குழுவினாக்களை இத்துடன் முடிக்கிறேன். மீண்டும் 5 மார்க் வினாக்களில் புவியியல் பாடத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. திரும்பவும் சொல்லுகிறேன், நான் கொடுக்கும் அனைத்து வினாக்களும் விடைகளும் தேர்விற்கு வரக்கூடியவை. கண்டிப்பாக இதை பாருங்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.